தன்னுடைய தைரியத்தால், மனோதிடத்தால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே. என்ன மேடம் எப்பயும் வேற மாரி சொல்றீங்க. இந்த தடவ தைரியம் அப்படின்றீங்கன்னா, இந்த தடவ அப்படியே சூப்பரா இயங்க போகுது. 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது. 1ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. வேற என்ன வேணும் சொல்லுங்க? சொல்லவா வேணும்? 11ஆம் இடம் இயங்க போகுது. ஆசையெல்லாம் நிறைவேற போகுது. சூப்பரான டைம் பீரியடுங்க. கவலையே பட வேணாம். யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ, இந்த தடவ துலா ராசிக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன கேட்டா தனுசு ராசிக்கு தான் இந்த தமிழ் புத்தாண்டு ஜாக்பாட். அந்த அளவுக்கு கிரகங்கள் எல்லாம் மிகச்சிறந்த வன்மை பொருந்திய அமைப்புல தான் இருக்காங்க. நெறைய பேர் வீட்ல குவா குவா சத்தம் கேட்பதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக நிகழப்போகிறது. இதுவரைக்கும் கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் கேப் விழுந்த அத்துணை தனுசு ராசினியர்களுக்கும் ஆ தலைவன், தலைவிக்கு இடையே ஒரு அழகான ஒரு அந்யோன்யம் அப்படின்றது கிரியேட் ஆக போகுது. சூப்பரா இருக்குங்க. ராசிநாதனுடைய பார்வை ராசிக்கு விழுதல் அப்படின்றது 2 கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாரி 2 விதமான ஒரு பூஸ்டர் கிரியேட் பண்ணி குடுக்கும். அதனால உங்களுடைய தனுசு வீட்டுக்கு அங்க உட்கார்ந்து 180 டிகிரில குருவோட பார்வை விழுகுது அப்படின்னா, உங்களுக்கே விழப்போது. பயங்கரமான கான்ஃபிடென்ட் அப்படின்றது இன்கிரீஸ் ஆக போகுது. வில் பவர் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் முடியாது. நான் சின்ன பிள்ளையாவே இருந்தேன். திடீர்னு என்னடா நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட அப்படின்ற மாரி உங்களுக்கான மெச்சூரிட்டிய அடுத்தவங்களுக்கு தெரிவிக்க போகிறீர்கள். அப்படி சொல்லலாமா? நம்ம என்னதான் 35 வயசுல இருந்தாலும் அம்மாக்கு நம்ம குழந்தை தானே. ஆனா திடீர்னு அம்மாக்கு வந்து என் புள்ளைக்கு 35 வயசு ஆயிடுச்சு போல அப்படின்னு உணர வைக்கிறதுக்கான மெச்சூரிட்டிய நீங்க கிரியேட் பண்ண போறீங்க, குடுக்க போறீங்க. அந்த அளவுக்கு பொறுப்பா இருக்க போறீங்க. கபாலி மாரி நெருப்பா இருக்க போறீங்க. நெறைய மாற்றங்கள் நிகழப் போகிறது தனுசு ராசி நேயர்களுக்கு. சொல்லவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதுவரைக்கும் வந்து குரு 6ல மறைஞ்சுட்டாரு. அது இப்ப அப்படி இப்படி நெறைய அப்படியே சின்ன 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 எக்ஸ்ட்ரா கடன், எக்ஸ்ட்ரா நோய், எக்ஸ்ட்ரா அவமானம், அசிங்கம். வெளியில ஒண்ணும் படுத்தல. ஆனா எனக்குள்ளேயே நான் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டேன். அப்படின்ற மாரியெல்லாம் ஓடிட்டு இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. ரொம்ப பொறுப்பா இருக்க போறீங்க. ஆ நெறைய பேருக்கு வேலை மாற்றம் அப்படின்றது நடக்க போது. ஃபாரின் டிராவல் மேற்கொள்ள போறீங்க. இல்லன்னா வீட்டுக்கு டிராவல் பண்ண போறீங்க. நெறைய பேரு நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு தடவ வந்துட்டு போறது, 3 நாளைக்கு ஒரு தடவ வந்துட்டு போறது அப்படின்ற மாரி டிராவல் நெறைய மேற்கொள்ள போறீங்க. ஏன்னா காற்று ராசியில போய் உட்கார்ந்திருக்கார் ராசிநாதன். கண்டிப்பா டிராவல் அப்படின்றது 100க்கு 150 விழுக்காடு இருக்க போது. இதெல்லாம் ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் தான். ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்து செப்டம்பர், அக்டோபருக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போதுங்க. நீங்க, உங்க துணைவியார், உங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் வயதானவர்கள் மட்டும் உடல்நிலையை பார்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மத்தபடி ஒண்ணும் பெருசா இழப்புகள் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆ ராகு கேது பொசிஷனும் ஒண்ணும் பெரிய லெவல்லலாம் ஒண்ணும் மோசமா இல்ல. 3ஆம் இடத்துக்கு வந்து ராகு உகராரு அப்படின்றபோது, முயற்சிகள் அனைத்தும் பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிரம்மாண்டமா இருக்கும். நெறைய பேருக்கு ஃபாரின் போய் செட்டில் ஆயிடலாமான்ற மாரி தாட் ப்ராசஸ்லாம் ஓடும். ஆ நெறைய ஃபாரின்ல இருக்கவங்க இந்தியா வருவதற்கான நேரம்லாம் இருக்கு. வாட் எவர் இட் இஸ் அவங்க நேட்டரல் ஹாரோஸ்கோப் எப்படி டிசைட் பண்ணுதோ, அதை பொறுத்து வேலை அப்படின்ற இடத்துல மாற்றமோ, இல்ல வேலை அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல நிகழப்போகிறது. அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ப்ரமோஷன் கிடைச்சா சந்தோஷம். இல்லை அப்படின்னா இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிற மாரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல கண்டிப்பாக வேலை சார்ந்த இடங்களில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது கிரியேட் ஆகுறதுக்கான நேரமா இருக்கு. அத கவனமா பார்த்துக்கணும். சரிங்களா? கரெக்ட். அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர், ஜனவரிலாம் ஆ இந்த வண்டிய விட்டுட்டு புது வண்டி வாங்குவோமா? இல்ல வேற ஏதாவது யோசிப்போமா? ஆ வேற ஏதாவது மொத்தமா குடுத்துட்டு சும்மா தான் நின்னுட்டுருக்குது. வேண்டான்னு முடிவு பண்ணிடலாமா? சும்மா சும்மா சர்வீஸ் பண்ணவே முடியலையே! அப்படின்ற மாரி வீடு, வாகனம், வண்டி தொடர்பான ஒரு சின்ன 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 தாட் ப்ராசஸ் அப்படின்றது ஓடும். வீடு மாறுவதற்கான நேரம் நெறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதனால வீடு மாற்றம் நிகழப் போகிறது. முதல் விஷயம். ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்ற இடத்துல ராகுவுடைய டிரான்சிட் ஆஃப்டர் மேக்கு அப்புறம் இருக்க போறனால 3ஆம் இடம் தைரிய, வீரிய, விஜயம் ரொம்ப பராக்கிரம் பொருந்திய ஆட்களாக இருக்கப் போகிறீர்கள். இதுவரைக்கும் இல்லாம திடீர்னு ஒரு இத்துணூண்டு கர்வம் எட்டி பாக்குதுன்னு சொல்லலாமா? சில விஷயம் கிடைச்சா நம்மளுக்கு நம்மளே கர்வப்பட்டுக்குவோம்ல. அந்த மாரி லைட்டா ஒரு தலைகனம் எட்டி பார்க்கக்கூடிய நேரம் அப்படின்றது தனுசு ராசிக்கு கிரியேட் ஆயிடும். தனுசு ராசியா இருந்தாலும் சரி, தனுசு லக்னமா இருந்தாலும் சரி. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ராகு அப்படிதான் எப்பயுமே பிரம்மாண்டமா காட்டி, இழுத்துட்டு கடைசியில வந்து அசிங்கப்படுத்தி விட்டுருவாரு. அதனால தேவையில்லாம எனக்கு எல்லாம் தெரியும். என்கிட்ட தான் எல்லாம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எதிராளிய வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஏதாவது பேசி காயப்படுத்துனீங்கன்னா, அது திரும்ப வந்து இதா சொல்லல. புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லலாம் உங்களுக்கு ஆப்ப குடுத்துட்டு போயிடும். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்பயுமே வந்து கொஞ்சம் அப்படி லைட்டா தற்புறமா பேச மாட்டீங்க. ஏன்னா வேற வழி இல்ல பேசிதான் ஆகணுன்ற இடத்துல பேசக்கூடிய தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, தனுசு லக்னமா இருந்தாலும் சரி, இந்த தடவ கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.
நான் ஏன் திரும்ப லக்னத்த சொல்றேன்னா, 7ஆம் பார்வை குருவோட பார்வை அந்த இடத்துல இன்னுமே தனுசு லக்னமா இருந்தாலுமே அது ஒரு 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 50% வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதை பொறுத்து தான் நான் சொல்றேன். தனுசு அப்படின்ற வீட்ல எந்த பிளானட் இருந்தாலும் சரி, சந்திரனோட கூடி யார் இருந்தாலும் சரி, அங்க உங்களுக்கு செவ்வாய் இருக்காரா, கண்டிப்பா நீங்க வீடு, மனை வாங்க போறீங்க. உங்களோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது. உங்களுக்கு வந்து இளைய அண்ணன், இளைய சகோதரன்லாம் இருந்தாருன்னா, அவருடைய வாழ்வியல் அப்படின்றது சூப்பரா இருக்க போகுது. உங்களுக்கு வந்து தைரிய, வீரிய, விஜயஸ்தானம் வந்து இயங்க போகிறது. கிளியர். வம்பு, வழக்கு, கடன்ல இருந்து நீங்க வெளியில வரப்போறீங்க. அந்த இடத்துல சுக்கிரன் அப்படின்றவர் சந்திரனோட சேர்ந்து அந்த இடத்துல தனுசு வீட்ல சுக்கிரன் அப்படி இருந்தாருன்னா, பணம் காசுல குளிக்க போறீங்க. நெறைய லக்ஸரி ஐட்டம் வாங்க போறீங்க. புதுசா கட்டில் வாங்க போறீங்க. புதுசா வீட வந்து அலங்கரிக்க போறீங்க. சொஃபஸ்டிகேட்டடா தூங்க போறீங்க. நல்லா எந்திரிக்க போறீங்க. நிம்மதியா இருக்க போறீங்க. கிளியர். அந்த இடத்துல வந்து ராகு அப்படின்னு ஒரு பிளானட் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும். சந்திரனுடைய கூடிய ராகு உங்களுக்கு தேவையில்லாத தாட் ப்ராசஸ கிரியேட் பண்ணி விட்டுருவார். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேவா? அந்த இடத்துல புதன் அப்படி இருக்காருன்னா, புத்தியால் நீங்கள் வேலை செய்ய போறீங்க. அமோகமான டைம் பீரியடு சந்திரனோடு புதன் யாருக்கு சேர்ந்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிகழப் போகிறது. ஓகேவா? அதே மாரி அந்த இடத்துல வந்துட்டு சனி இருக்காரு அப்படின்னா, உங்களுடைய வேலை காரணமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போது. உங்களுக்கான அடையாளம் கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக உங்களுக்கு இன்கிரிமென்ட் கிடைக்கப் போகுது. அந்த இடத்தில் கேது அப்படின்றது ஆத்ம ஞானம் அப்படின்றது அதிகரிக்க போது. குரு கேது இணைவு எப்பயுமே சன்னியாசி யோகம்னு பயங்கரமான ஆன்மீகத்துக்குள் போறீங்க. கோயில் கோயிலா சுத்த போறீங்க. ஆத்ம திருப்தி, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது கிடைக்க போகிறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நல்லது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2025வது வருடம் கண்டிப்பாக கிடைக்கப் போகுது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்கள் மட்டும் உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட இடத்தை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளணும். கொலஸ்ட்ரால் இன்கிரீஸ் ஆகும். கொஞ்சம் வெயிட் போடுற மாரியான சூழல்லாம் கிரியேட் பண்ணிடும். கொஞ்சம் உடல் ஊதக்கூடிய நேரம் அப்படிலாம் இருக்கு. அதன் மூலமா ஒரு சின்ன சின்ன விஷயம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனத்துல கவனமா இருக்கணும். நெறைய பேருக்கு வந்து நான் சொன்ன மாரி கொஞ்சம் கர்வம் மேலோங்கும்போது அந்த இடத்த அப்படி அழகா பார்த்துக்கணும். இல்ல அப்படின்னா, தேவையில்லாம மத்தவங்கட்ட கொஞ்சம் விரோதத்தை சம்பாதிக்கக்கூடிய டைம் பீரியட வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். மத்தபடி தனுசு ராசினியர்களுக்கு எல்லாமே சூப்பரா தாங்க இருக்கு. நெறைய பொருள் வாங்க போறீங்க. வண்டி மாற்றம் இருக்கு, வீடு மாற்றம் இருக்கு, குடும்பமே மாற்றம் இருக்கு, குதூகலம் கிடைக்க போகுது, சந்தோஷம் கிடைக்க போகுது, ஆசை நிறைவேற போகுது, அபிலாஷைகள் நிறைவேற போகுது. நீங்க வந்து பொறுப்பா இருக்க போறீங்க. உங்களுக்கும் வயசாயிடுச்சு, உங்களுக்கு தெரியுன்ற மாரி அடுத்தவங்க அத புரிஞ்சுக்க போறாங்க. நெறைய அம்மாக்களுடைய சொத்தெல்லாம் கிடைக்க போகுது. நெறைய இதுவரைக்கும் பாகப்பிரிவினை பிரிக்கல அப்டின்னா, இந்த தடவ கண்டிப்பா உங்களுக்கு பிரிச்சு இந்தான்னு கையில குடுத்துருவாங்க. ஸோ தனுசு ராசினியர்களுக்கு எல்லாமே சுபம் தான். எதுவுமே கம்மி கிடையாது. 2025வது வருட தமிழ் புத்தாண்டு அமோகமா இருக்கு. எதுல கவனம்னா, தற்பெரும பேசுறதுல கவனம். என்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு அடுத்தவங்கட்ட காட்டுற பந்தால கவனம். கொஞ்சம் வந்து பேசுகிற வார்த்தையில் தேன் தடவி பேசக்கூடிய தனுசு ராசினியர்கள் கண்டிப்பாக புகழின் உச்சத்திற்கு தான் போவீங்க. இல்லன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். எஸ்பெஷலி மாமியாரிடம் பேசக்கூடிய தனுசு ராசி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கவனம். இந்த இடத்துல நீங்க கவனமாக இல்லை என்றால், தேவையில்லாத உங்கள வந்து கொஞ்சம் அசிங்கத்துக்குள்ள ஆளாகக்கூடிய நேரமா இருக்கு. பார்த்து பத்திரமா நடந்துக்கங்க. நெறைய தனுசு ராசினியர்கள் இந்த தடவ கொஞ்சம் ஏதாவது டிராவல் பண்ணி பக்கத்துல இருக்க கோவிலுக்குலாம் போயிட்டு வரலாமா? எந்த கோவிலுக்கு போனா நல்லாருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நரசிம்மர் வழிபாடு தனுசு ராசினியர்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். முடியும்னு நெனைக்கிற தனுசு ராசினியர்கள் இந்த தடவ புதன்கிழம இந்த 1 வருஷம் முடியிற வரைக்கும் வீட்ல பானகம் வச்சு 7 டூ 7:30 நெய்வேத்தியம் பண்ணீர்களே ஆனால், உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை தடைகளும் கண்டிப்பாக நரசிம்மருடைய பேரருளால் தவிடுபொடி ஆகும்.